இருந்தாலும் அந்த தொழிலில் நேர்மையும் கண்ணியத்தையும் நியாயத்தையும் கடைபிடிச்சோம்னா கண்டிப்பாக அந்த தொழில் அவங்கள முன்னுக்கு கொண்டுட்டு வரும். இதில் நீங்கள் வாஸ்துவோ கெட்ட நேரமோ கெட்ட சவகாசமோ எதையுமே நீங்கள் நினைக்க வேண்டாம். எல்லாமே அதை சரி பண்ணுறதும் உங்களுக்கு தீங்கு நினைவுகளை உங்களுக்கு நடக்கக்கூடிய தீய செயல்களை விளக்குவதற்கு கடவுள் உங்க கூட இருப்பார். நீங்கள் யாரையும் போயிட்டு விளக்க வேண்டாம், அவங்களையும் உங்ககிட்டருந்து விலகுவாங்க. உங்களோட கெட்ட நேரம் உங்ககிட்டருந்து விலக்கி போகும், கெட்ட சூழல் உங்ககிட்ட விலக்கி போகும், உங்களுக்கு நல்லது தேடி வரும். இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், கடவுளை நம்ம நினச்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையுமே. ஸோ இந்த அளவுக்கு மனசை ஒரு முழுமையாக கடவுள்கிட்ட சமர்ப்பணம் செஞ்சு சரணாகதியாய் அவர் பாதத்தில் தஞ்சம் அடைஞ்சு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றிக்கு இலக்கு கடவுள் நிர்ணயிக்கிறாரு. அதை செய்யக்கூடிய